Good morning students. Next chapter 11 unit 5 biodiversity and its conservation. Biodiversity means different varieties of plants and animals present in a particular area or entire earth planet. It's called biodiversity. Conservation means உங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பவுச்சிங்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா கன்சர்வேஷன் பண்ணணும் ஃபார் ஃப்யூச்சர் யூசஸ். சரிங்களா, எதிர்காலத்துக்காக நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம இங்கே ஒரு இது பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய விலங்கு. சரிங்களா, ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீலகிரி டார் அப்படிங்கிறதான். It is an endangered species in the IUCN Red List of the Threatened Species. IUCN தெரியுங்களா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறத அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த சிவப்பு புத்தகத்தில் இந்த நம்ம நீலகிரி தார் வரையாடு, சரிங்களா, நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது அழியும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூ டு ஹண்டிங் அண்டு பவுச்சிங். சரிங்களா, ஹண்டிங்னா வேட்டையாடுறாங்க, பவுச்சிங்னா சட்டவிரோதமாக வேட்டையாடுறாங்க. சரிங்களா, அதனால் இந்த நீலகிரி தார் அப்படிங்கிற நீலகிரி வரையாடினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு IUCN அப்படிங்கிறது சிவப்பு புத்தகத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பார்ப்போங்க. இந்த சாப்டர்னுடைய அவுட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டினா தான் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் அல்லது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். சரிங்களா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி குளோபல் அண்டு இந்தியா. சரிங்களா, இந்தியாவிலேயே உலக அளவில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பயோஜியோகிராஃபிக்கல் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா, உயிர் புவியியல், இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர் புவியியல் நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ரீஜன்ஸ் என்னென்னட்டு. த்ரெட்ஸ் டு பயோடைவர்சிட்டி அதாவது உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த லெசனில் பார்ப்போம். அடுத்து காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸ், பயோடைவர்சிட்டி அழிவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகள் என்னென்னு பார்க்கணும். IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அண்டு நேச்சர் ரிசோர்ஸஸ் அதை பார்க்குறோம். பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், பயோடைவர்சிட்டி அதனுடைய பாதுகாப்பு நம்ம பார்க்கலாம். லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு இருக்கும், அது இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னங்கிறது அப்படின்னு நீங்கள் லைட்டாக படித்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா a wide variety of living organisms including plants, animals and microbes or microorganisms with whom we share this planet earth makes the world a beautiful place to live in. நோட் பண்ணிச்சிங்க. சரிங்களா, இந்த வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ், இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்ம என்ன சொல்லணும்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது நமக்கு எங்கே காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எர்த் பிளானட்டில் காணப்படுது. ஸோ இந்த எர்த் பிளானட்டில் நம்மளோட இதெல்லாம் இருக்கிறனால நம்ம உயிர் வாழ்வதற்கு ஒரு அழகான ஒரு இடமாக இருக்கிறது. எது? எர்த். லிவிங் ஆர்கானிசம் எக்ஸிஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். சரிங்களா, ஃப்ரம் மவுண்டைன் பீக்ஸ் டு த ஓஷன் டெப்த்ஸ். இந்த உயிரினங்கள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொன்னால் உயரமான மலை சிகரங்களில் இருந்து கடலினுடைய அடிப்பரப்பு ஆழத்தில் வரைக்கும் உயிரினங்கள் காணப்படுகிறது. ஃப்ரம் டெசர்ட்ஸ் டு த ரெயின் ஃபாரஸ்ட். டெசர்ட்ஸ்னால் தெரியுங்களேங்க, வெப்பமான பாலைவனத்தில் இருந்து மழை பெய்யக்கூடிய பாலைவனம் வரைக்குமே, ஃபாரஸ்ட் காடுகள் வரைக்குமே என்ன இருக்குன்னா உயிரினங்கள் காணப்படுகிறது. தி வேரி இன் தயர் ஹேபிட் அண்ட் பிஹேவியர், ஷேப், சைஸ் அண்டு கலர். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அதனுடைய இது மட்டும் என்ன வேரியேஷன் ஆகுன்னு சொல்லிங்கன்னா அதனுடைய ஹேபிட் வந்து வேரியேஷன்லாம் இருக்கலாம், பிஹேவியர் வேரியேஷன் இருக்கலாம், ஷேப்பு, சைஸு, கலர் வேணால் வேரியேஷன் இருக்கலாம். ஆனால் எங்கேருந்து எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா உயிரினங்கள் உயரமான மலைச்சிகரங்கள்லேருந்து கடலினுடைய அடிமட்டம் வரைக்கும், வறட்சியான பாலைவனத்திலிருந்து மழை பெய்யக்கூடிய காடுகள் வரைக்கும் காணப்படுகிறாங்க. த ரிமார்க்கபிள் டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் ஃபார்ம்ஸ் ஆன் இன்செப்பரபிள் அண்டு சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் அவர் பிளானட். சரிங்களா, இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பூமி அப்படிங்கிற ஒரு பிளானட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமானது நம்ம பூமிக்கு அப்படின்னு இருக்காங்க. ஹவவர் த எவர் இன்க்ரீஸிங் ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் போய்சிங் சீரியஸ் த்ரெட்ஸ் டு த பயோடைவர்சிட்டி. இருந்த போதிலும் மக்கள் தொகை அளவுக்கு அதிகமாக பெருகுவதனால் பூமியில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அச்சுறுத்தலாக காணப்படுகிறது மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்னுங்க. இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டியுடைய கான்செப்ட், லெவல்ஸு, மேக்னிடியூட் அண்ட் பேட்டர்ன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி,
biogeographical regions of India, threats to biodiversity, causes of biodiversity losses, extinctions and biodiversity conservation அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி என்னன்னா 1992 UN United Nations Earth Summit defined biodiversity as the variety of among living organisms from all sources, including terrestrial, marine and other aquatic ecosystem and the ecological complex of which they are a part. நோட் பண்ணிச்சுக்கலாம். 1992 யுனைடெட் நேஷனில் என்ன நடந்ததுன்னா புவி உச்சி மாநாடு நடந்துச்சு. அதில் பயோடைவர்சிட்டியுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொன்னாங்க. பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேரியபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸில் ஃப்ரம் ஆல் சோர்ஸ் எங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேணுமாலும் இருக்கலாம், இன்க்ளூடிங் தரைவாழ் மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லிவிங் திங்ஸை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மரைனில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ட்ஸை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதர் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் மற்ற நீர் உயிரினங்கள் வாழக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் டைவர்சிட்டி வித்தின் எ ஸ்பீசிஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். டைவர்சிட்டி அப்படிங்கிறது என்னென்ன லெவலில் காணப்படலாம் அப்படின்னா ஸ்பீசிஸ் லெவலில் காணப்படலாம், பிட்வீன் த ஸ்பீசிஸ் அண்டு ஈகோசிஸ்டம் ஆஃப் எ ரீஜன், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் காணப்படலாம். இட் ரிஃப்ளெக்ட் த நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் அண்ட் their relative frequencies in an ecological system and constitute the most important functional component of natural ecosystem. பயோடைவர்சிட்டிங்கிறத மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டு நேச்சுரல் ஈகோசிஸ்டத்தில் அப்படின்னு இருக்காங்க. பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ். இந்த பயோடைவர்சிட்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ஈக்காலஜிக்கல் ப்ராசஸை வந்து மெயின்டைன் பண்ணுது. கிரியேட் சாயில், ரீசைக்கிள் நியூட்ரியன்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் த கிளைமேட், டீக்ரேட் த வேஸ்ட் அண்ட் கண்ட்ரோல் டிசீஸ். இது எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லினா பயோடைவர்சிட்டி தான். பயோடைவர்சிட்டி என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லினா ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ், அடுத்து கிரியேட் சாயிலை உற்பத்தி பண்ணுது, ரீசைக்கிள் த நியூட்ரியன்ஸ் வந்து ரீசைக்கிளிங் ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் த கிளைமேட் சேஞ்சஸில் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது கிளைமேட்ஸுக்கு, டீக்ரேட் த வேஸ்ட், சரிங்களா, கழிவுகளை மக்கச் செய்வது இது முக்கியமான பங்கு இருக்குது, நோயை கட்டுப்படுத்துவதிலையும் இதனுடைய முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயோடைவர்சிட்டிங்கிறாங்க. இட் ப்ரொவைட் ஆன் இண்டெக்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆஃப் ஆன் ஈகோசிஸ்டம். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது நல்லா இருந்ததுன்னா அந்த ஈகோசிஸ்டமே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தங்கிறாங்க. த சர்வைவல் ஆஃப் ஹியூமன் ரேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஆல் லைஃப் ஃபார்ம்ஸ் இன் த பயோஸ்பியர். மனித வாழ்க்கை அல்லது மனித உயிரினம், மனித சமுதாயம் அப்படிங்கிறது உயிர் வாழ்வதற்கு இந்த பூமியில் எதையெல்லாம் சார்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், சரிங்களா. இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா டிபெண்ட் பண்ணியிருக்குதுங்கிறாங்க. கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி. கான்செப்ட் ஆஃப் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பயோடைவர்சிட்டி டேர்ம் பயோடைவர்சிட்டி வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை வால்டர் ரோஷன். நம்ம 11th படிச்சிருப்பீங்க. 11th ஃபஸ்ட் லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. வால்டர் ரோஷன் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தா டேர்ம் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் 1986. பயோடைவர்சிட்டி இஸ் த அசம்பிளேஜ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லைஃப் ஃபார்ம்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். ஈச் ஸ்பீசிஸ் இஸ் அடாப்டட் டு லிவ் இன் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் என்வாரன்மெண்ட், சரிங்களா. ஒவ்வொரு ஸ்பீசிஸும் தான் வாழக்கூடிய என்வாரன்மெண்ட்டுக்கு தக்கன என்ன இருக்குது அப்படின்னா அடாப்ட் ஆகிருக்காங்க. த சேஞ்ச் இன் கிளைமேட் கண்டிஷன் ஆர் ரிஃப்ளெக்டட் இன் த distribution and patterns of biodiversity in our planet. கிளைமேட் கண்டிஷன் ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், வெவ்வேறு இடங்களுக்கு மாறும் அப்படின்ட்டு இருக்காங்க எர்த் பிளானட்டில். இந்த நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் பெர் யூனிட் ஏரியா டிக்ளைன் அஸ் மூவ் ஃப்ரம் ட்ராபிக்ஸ் டுவர்ட்ஸ் த போல்ஸ், சரிங்களா. பார்த்தீங்க, இதை நோட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த துந்த்ரா அண்டு டைகா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்ளைன் அஸ் த வி மூவ் ஃப்ரம் த ட்ராபிக் டுவர்ட்ஸ் த போல்ஸ், சரிங்களா. இப்போ நம்ம அந்த ட்ராபிக் இருக்குது பார்த்தீங்களா, பசுமை மரா காடுகளில் இருந்து துருவப்பகுதியை நோக்கி நம்ம போக போக நம்ம பசுமை மரா காடுகளில் இருக்கக்கூடிய உயிரினங்களை காட்டிலும் துருவப்பகுதிகளை நோக்கி போகும்போது உயிரினங்களினுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசுமை மரா காடுகளில் வந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு சாதகமான ஃபேவரபுளான கிளைமேட் இருக்கும்,
ஆனால் நார்த் போல் சவுத் போலில் போகும்போது ரொம்ப கூலிங் கண்டிஷன் மாதிரி அங்கே உயிரினங்கள் வாழ தகுதியற்ற இடமாக இருக்கும். அதனால நம்ம ட்ராபிக்ஸில் இருந்து நார்த் போல சவுத் போல நோக்கி நம்ம மூவ் ஆகி போகும்போது உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு இருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்க பார்க்கலாம். துந்த்ரா அண்ட் டைகா ஆஃப் நார்த்தன் கனடா, நோட் பண்ணுங்க பார்க்கலாம். துந்த்ரா அண்ட் டைகா ஆஃப் த நார்த்தன் கனடா, அலாஸ்கா, நார்த்தன் யூரோப், ரஷ்யா பொசஸ் லெஸ் தென் 12 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ். நோட் பண்ணுங்க, முக்கியமான 1 மார்க். சரிங்களா? இதெல்லாம் என்னென்னா ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்குது, கூலிங் கண்டிஷன் அதிகமாக இருக்குது. அதனால் டோட்டலாக வந்தோம்னா 12 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் தான் இருக்குது. 12 சிற்றினங்களுடைய மரங்கள் தான் காணப்படுகிறது. நெக்ஸ்ட், இந்த டெம்பரேட் ஃபாரஸ்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் have 20 to 35 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ். சரிங்களா? டெம்பரேட் அப்படிங்கிற காடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 to 35 ஸ்பீசிஸ் ட்ரீஸ் இருக்குது. while the tropical forest of Panama have over எவ்வளோ வச்சுருக்குதுங்க, 110 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ் இன் ஏ ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஏரியா. ஒரு சின்ன ஏரியா, பனாமாங்கிற ஒரு சின்ன ஏரியாவில் பார்த்தோம்னாலே 110 ஸ்பீசிஸ் ட்ரீஸ் இருக்குது. ஏன்னா அது என்ன மண்டல காடுகளாக இருக்குது, வெப்பமண்டல காடுகளாக இருக்குது. மித வெப்பமண்டல காடுகள் வெப்பமண்டல காடுகளாக இருக்கிறது. அதனால் அங்கே உயிரினங்கள் நிறையா வாழ்கிறது. ஒரு சின்ன ஏரியாவிலேயே 110 ஸ்பீசிஸ் இருக்குது. ஆனால் மேலே பார்த்தோம் பார்த்துங்க, கனடா, அலாஸ்கா, நார்த்தன் யூரோப்பு, ரஷ்யா, இது ஃபுல்லாகவே சேர்க்கும்போது மொத்தமாக 12 ஸ்பீசிஸ் ட்ரீஸ் தான் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து சில்னஸ் அதிகமாக இருக்குது, உயிரினங்கள் வாழ முடியல அப்படிங்கிறது தெரியுதுங்க. சரிங்களா? ரைட். த லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. என்னென்ன லெவலில் பயோடைவர்சிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எட்வர்ட் வில்சன் பாப்புலரைஸ்டு த டேர்ம் பயோடைவர்சிட்டி. இது நீங்கள் 11th ஃபஸ்ட் வால்யூமில் ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்க. எட்வர்ட் வில்சன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து பாப்புலைஸ் பண்ணார். சரிங்களா? டு டிஸ்கிரைப் த டைவர்சிட்டி அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் த பாப்புலேஷன் டு த பயோம்ஸ். தெர் ஆர் 3 லெவல்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி இருக்குது. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். 2 மார்க்கில் ஜெனடிக் பயோடைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் பயோடைவர்சிட்டி அண்டு ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், ஈகோசிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கம்யூனிட்டி பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜெனடிக் பயோடைவர்சிட்டினா என்னென்னு பார்ப்போம். ஜெனடிக்ஸ்னால் என்னங்க, ஜெனட்டிக் ரீதியாக பேஸ்ட் ஆன் த ஜீன்ஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜீன்ஸ், அதை வச்சு. சரிங்களா? அதாவது நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன வெரைட்டி காணப்படுதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஜெனட்டிக் டைவர்சிட்டி ரெஃபர்ஸ் டு த டிஃப்ரென்ஸ் இன் த ஜெனட்டிக் மேக்கப் பிட்வீன் த டிஸ்டிங்க்ட் ஸ்பீசிஸ் அண்ட் த ஜெனட்டிக் வேரியேஷன் வித்தின் த சிங்கிள் ஸ்பீசிஸ். அதாவது ஒரு சிற்றினங்களுக்குள்ளேயோ அல்லது இருவேறுபட்ட சிற்றினங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ்னுடைய வேரியேஷனை வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க. சரி, ஆல்சோ கவர் த ஜெனட்டிக் வேரியேஷன் பிட்வீன் த டிஸ்டிங்க்ட் பாப்புலேஷன் ஆஃப் த சேம் ஸ்பீசிஸ் கொடுத்துட்டாங்க. ஜெனட்டிக் டைவர்சிட்டி கேன் பி மெஷர்டு யூஸிங் ஏ வெரைட்டி ஆஃப் மாலிகுலர் டெக்னிக்ஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம், என்னென்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஜெனட்டிக் வேரியேஷனை கண்டுபிடிக்கலாம்னா, இந்தியா ஹேஸ் மோர் தென் நிறைய மாலிகுலர் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எவ்வளோ ஜெனட்டிக் வேரியேஷன் இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவில் மோர் தென் 50,000 ஜெனட்டிக் வெரைட்டிஸ் ஆஃப் பேடி. நோட் பண்ணுங்க பார்க்கலாம், 50,000க்கு மேற்பட்ட நெல் வகைகள் காணப்படுகிறது இந்தியாவில். அண்டு 1000 வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோ. சரிங்களா? 1000 வகையான மாமர சிற்றினங்கள் காணப்படுகிறாங்க. த வேரியேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் ஏ ஸ்பீசிஸ் இன்க்ரீஸ் வித் டைவர்சிட்டி இன் சைஸ் அண்டு ஹேபிடேட். இட் ரிசல்ட் இன் த எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இட் ரிசல்ட் இன் த இதுக்கான டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ரேசஸ், த வெரைட்டி அண்டு சப் ஸ்பீசிஸ். ரவல்ஃபியா ஒமிட்டேரியா. நோட் பண்ணி பார்க்கலாம். ரவல்ஃபியா ஒமட்டேரியா, ஏ மெடிசினல் பிளான்ட்ஸ் க்ரோவிங் இன் டிஃப்ரெண்ட் ரீஜன், different ranges of the Himalayas. So difference in the potency and concentration of the active ingredient reserpine due to the genetic diversity. சரிங்களா? அந்த ரவல்ஃபியா ஒமிட்டேரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெடிசினல் பிளான்ட்டு. இது வந்து ஹிமாலயாவில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு அதில் இருக்கக்கூடிய உள்ள இன்க்ரீடியன்ட்டினுடைய அளவு வேரியேஷனில் பல்வேறு பல்வேறு பேரினங்களாக பிரிந்து காணப்படுகிறதுங்கிறாங்க. த ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஹெல்ப்ஸ் இன் த டெவலப்பிங் அடாப்டேஷன் டு சேஞ்ச்
சேஞ்சிங் என்வாரன்மெண்டல் கண்டிஷன். சரிங்களா, ரைட்டுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. என்ன டைவர்சிட்டி? ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. Species diversity refers to the variety of number of richness of species in any habitat. The number of species per unit area at a specific time is called species richness, which denotes the measures of species diversity. The Western Ghats மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா have a greater amphibian species diversity. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறையா சிற்றினங்கள் காணப்படுகிறது. என்ன சிற்றினங்கள்? இருவாழ்வினுடைய சிற்றினங்கள் அதிகமாக காணப்படுகிறது. தென் த ஈஸ்டர்ன் ஹாட்ஸ். சரிங்களா, கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய தவளை சிற்றினங்களை விட மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படக்கூடிய தவளை இனங்களினுடைய எண்ணிக்கை சிற்றினங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு இருக்காங்க. The more number of species in an area, the more is the species richness. The three indices of diversity. என்னென்ன இண்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க வாங்கலாம். இது 2 மார்க்கு. ஆல்பா டைவர்சிட்டி, பீட்டா டைவர்சிட்டி அண்டு காமா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டுமே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. சரிங்களா, இதுக்கான டயக்ராம் நமக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா டைவர்சிட்டி ஆஃப் கம்யூனிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரே ஏரியாவில் தான் கொஞ்சம் ட்ரீஸ் கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்டா டைவர்சிட்டி பிட்வீன் த கம்யூனிட்டிஸ், பீட்டா டைவர்சிட்டி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து காமா டைவர்சிட்டி ஆஃப் ரீஜன்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, காமா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் டயக்ராமில் இருக்கும், பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஆல்பா டைவர்சிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனியாக 3 மார்க் நோட் பண்ணிச்சிங்க, 2 மார்க்லையும் நோட் பண்ணிச்சிங்க. ஆல்பா டைவர்சிட்டி இஸ் மெஷர்டு பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் டேக்ஸா வித்தின் எ பர்டிகுலர் ஏரியா, கம்யூனிட்டி ஆர் ஈகோசிஸ்டம். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுற அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் எவ்வளவு ஸ்பீசிஸ் உயிரினங்கள் காணப்படுகிறது அப்படின்னு கவுண்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் ஆல்பா டைவர்சிட்டின்னு பேர். பீட்டா டைவர்சிட்டி, it is a species diversity between 2 adjacent ecosystem. சரிங்களா, 2 ஈகோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்து ஈகோசிஸ்டத்துக்கு உள்ள ஸ்பீசிஸ் எவ்வளவு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன பேர்? பீட்டா டைவர்சிட்டி. சரிங்களா, ஒரே இடத்துல ஈகோசிஸ்டம், லேண்ட் ஈகோசிஸ்டம் பக்கத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் ஈகோசிஸ்டம். அப்போ லேண்டுங்கிறது ஒரு தனி ஈகோசிஸ்டம், வாட்டருங்கிறது தனியாக ஒரு ஈகோசிஸ்டம். ஸோ இந்த வாட்டரில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் கவுண்ட் பண்ணி. அதே மாதிரி அந்த லேண்டில் எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் பீட்டா டைவர்சிட்டி அப்படின்னு பேருங்க. ஒரே இடத்துல 2 ஈகோசிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா, அப்படி பண்ணோம்னா அதுக்கு பேர் பீட்டா டைவர்சிட்டி. அண்ட் இஸ் obtaining by comparing the number of species unique to each of the ecosystem அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் காமா டைவர்சிட்டி refers to the diversity of the habitat over the total landscape or geographical area. மொத்த ஏரியாவுமே நம்ம கவர் பண்ணுறாங்க. ஒரு இடத்துல இருக்கிறத விட இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் நம்ம அனலைஸ் பண்ணி எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பேர் காமா டைவர்சிட்டி அப்படின்னு பேருங்க. பீட்டா டைவர்சிட்டினா ஒரே இடத்துல 2 ஈகோசிஸ்டத்தை எடுத்துகிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு பேர் பீட்டா டைவர்சிட்டி. ஆல்பா டைவர்சிட்டினா ஏதோ ஒரு ஈகோசிஸ்டம், லேண்ட் ஈகோசிஸ்டமோ அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமோ ஏதோ ஒரு ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கொஞ்சம் ஏரியாவை மட்டும் எடுத்துக்கிட்டு எவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஆல்பா. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி டைவர்சிட்டி. லாஸ்ட்டாக வந்து நம்ம 3 டைவர்சிட்டி படித்தோம். ஜெனடிக் டைவர்சிட்டி, ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி, கம்யூனிட்டி டைவர்சிட்டின்னு பார்க்கணும். இப்போ கம்யூனிட்டி டைவர்சிட்டி என்னென்னு பார்ப்போம். கம்யூனிட்டி டைவர்சிட்டி அல்லது ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி இஸ் த வெரைட்டி ஆஃப் ஹேபிடேட்ஸ், பயோட்டிக் கம்யூனிட்டிஸ் அண்ட் ஈக்காலஜிக்கல் ப்ராசஸ் இன் த பயோஸ்பியர். சரிங்களா,
It is the diversity at a ecosystem level due to the diversity of the richness. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ட்ஸு ஒரே இடத்துல ரிச்னஸாக காணப்படுகிறது. A trophic level and ecological process like nutrient cycle, food webs, energy flow and several biotic interaction அதான் சேர்ந்தது. அதான் நமக்கு வந்து ஃபுட் வேப்புங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஃபுட் வேப்பு பார்த்தோம்னா ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸாக அடித்து சாப்பிடும், ஒன்றுக்கு ஒன்று என்னவாக இருக்கும், லிங்க் ஆகிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்தியா வித் இட்ஸ் ஆல்பைன் மெடோஸ், ரெயின் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ்ஸ், சரிங்களா. ஆல்பைன் மெடோஸ்ன்னு என்னங்க, ஊசிலை சதுப்பு நிலக்காடுகள், மலைப்பொழிவு காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும். மேங்க்ரோவ்ஸ்னால் தெரியுதுங்களா? மேங்க்ரோவ்னா என்னங்க, சதுப்பு நிலக்காடுகள் தான். ஆனால் அது எப்படி இருக்குங்க, மேங்க்ரோவ் ட்ரீ பார்த்துருக்கீங்களா? ஆறும் கடலும் சேரக்கூடிய இடத்துல மேங்க்ரோவ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா. அந்த மேங்க்ரோவ்ஸ் ட்ரீஸு, கோரல் ரீப்ஸ் பவளப்பாறைகள், கிராஸ்லேண்ட் புல்வெளிகள், டெசர்ட்ஸ் பாலைவனம், ஹேஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி ஆன் எர்த் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மேக்னிடியூட் ஆஃப் பயோடைவர்சிட்டி, எந்த அளவுக்கு பயோடைவர்சிட்டி வந்து மேக்னிட் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். பயோடைவர்சிட்டி இஸ் அப்டைன் quantified as the number of species in a region at a given time. நோட் பண்ணிச்சுக்கலாம். The current estimate of different species on the earth is around 8 to 9 million. நோட் பண்ணுங்க பார்க்கலாம், சரிங்களா. மேக்னிடியூட்னா எந்த அளவுக்கு இந்த பூமி ஃபுல்லாக எந்த அளவுக்கு லிவிங் திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு பேர் தான் என்ன பேர், மேக்னிடியூட் அப்படின்னு பேர். அதில் இது வரைக்கும் பூமியில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8 to 9 million ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. However, we really do not know the exact magnitude of our natural wealth. இருந்த போதிலும் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய சரியான அளவு எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு இன்னும் நமக்கு சரியாக சொல்ல முடியல. திஸ் இஸ் கால்டு த டாக்ஸானமிக் இம்பெடிமெண்ட். நோட் பண்ணி பார்க்கலாம், taxonomical impediment. So far, about 1.5 million species of microorganisms, animals and plants have been described every year. சரிங்களா. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் ஸ்பீசிஸ் வரைக்கும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். ஈச் அல்லது எவரி இயர், ஈச் இயர் அபவுட் 10 to 15,000 நியூ ஸ்பீசிஸ் ஆர் ஐடென்டிஃபைடு அண்ட் பப்ளிஷ்டு வேர்ல்டு வைடு. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஆயிரம் நியூ சிற்றினங்களை கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 முதல் 15,000 சிற்றினங்களை புதுசாக உலகம் முழுக்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். ஆஃப் விச் இஸ் 75 ஆர் இன்வெர்டிபிரேட்ஸ். நோட் பண்ணுங்களாம். அதில் 75% என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட்ஸ் அனிமல்ஸுங்க. இந்த நம்பர் ஆஃப் undescribed species is undoubtedly much higher. சரிங்களா. இந்த மாதிரி நமக்கு வகைப்படுத்தாதது நிறையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்பிக்கையெல்லாம் இருக்குது, ஒரு டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் வெரி ரிச் இன் த டேர்ம் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டியூ டு த யூனிக் பயோ ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறையா வெரி ரிச்னஸ் பயோடைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து உயிர் வாழ்வதற்கு தட்பவெப்பநிலை மிக சரியாக இருக்கிறது அப்படின்னு இருக்காங்க. பயோஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் இருக்குது, அப்புறம் டைவர்சிஃபைடு கிளைமேட் கண்டிஷன் இருக்குது, அண்ட் எனார்மஸ் ஈகோ டைவர்சிட்டி அண்டு ஜியோ டைவர்சிட்டி எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அக்கார்டிங் டு த வேர்ல்டு பயோஜியோகிராஃபிக்கல் கிளாசிஃபிகேஷன் இந்தியா ரெப்ரசன்ட் 2 ஆஃப் த மேஜர் ரியல்ம்ஸ். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரியல்ம்ஸ் இருக்குது, 2 மேஜர் ரியல்ம்ஸ் வந்து என்டையர் எர்த்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 7 ரியல்ம்ஸ் இருக்கும். அதில் 2 ரியல்ம்ஸ் நம்ம இந்தியாவிலே இருக்காங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லுவீங்கன்னா பேலியார்டிக் ரியலம் அண்டு இண்டோ மலையன் ரியலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரியலம் இருக்குது. ரியல்னுங்கிறது மிகப்பெரிய ஏரியாவை வாழக்கூடிய உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ரியல்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அண்டு 3 பயோம்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க.
2 என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரியல்ம்ஸ் இருக்குது. 2 ரியல்ம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேலியார்டிக் அண்டு இண்டோ மலேயன் அப்படிங்கிற 2 ரியல்ம் இருக்குது. 3 பயோம்ஸ் இருக்குது. அந்த 3 பயோம்ஸ் நோட் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். ட்ராபிக்கல் ஹியூமிட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஒரு பயோம்ஸ் இருக்குது. ட்ராபிக்கல் ட்ரை ஆர் டெசிடியஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்டு வார்ம் டெசர்ட்ஸ் அல்லது செமி டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 பயோம்ஸ் இருக்குது இந்தியாவில். நோட் பண்ணிச்சுங்க. வித் ஒன்லி அபவுட் 2.4% ஆஃப் வேர்ல்டு வைட்ஸ் டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸ், இந்தியா இஸ் known to have over 8% of species of animals that the world holds, and this percentage account for about 92,000 known species. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நமக்கு டேட்டாவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியா இஸ் த 7th largest country in the world. உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏரியா வைஸில் வந்து உலகில் வந்து 7வது மிகப்பெரும் நிலப்பரப்பை கொண்ட பகுதியாக இந்தியா விளங்குகிறதுன்னு. இந்தியா ஹேஸ் ஏ வெரைட்டி ஆஃப் ஈகோசிஸ்டம் பயோம்ஸ் வித் இட்ஸ் வெரைட்டி ஹேபிடேட்ஸ் லைக் ஹில்ஸு, வேலிஸ், பிளாட்டீஸ், சீசோர்ஸ், மேங்க்ரோவ்ஸ், எட்சோரிஸ், அப்புறம் கிராஸ்லேண்ட்ஸ், ரிவர் பேண்ட்ஸ், இத்தனை நமக்கு இருக்குதுங்கிறாங்க. இட் ஆல்சோ ரிஃப்ளெக்ட் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ். என்னென்ன கிளைமேட்ஸ் இருக்குன்னா ப்ரிசிபிடேஷன் மழைப்பொழிவு காலங்கள் இருக்குது, டெம்பரேச்சர் வெயில் காலங்கள் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன், ரிவர் ஃப்ளோ அண்டு சாயில், இத்தனை இருக்குதாங்க. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த 17 மெகா பயோடைவர்சிட்டி கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு அண்ட் ஹேஸ் 10 ஜியோகிராஃபிக் ஜோன் வித் கேரக்டரிஸ்டிக் ஹேபிட் அண்டு பயோட்டா. சரிங்களா, இந்தியாவில் வந்து உலகம் முழுக்க 17 மெகா பயோடைவர்சிட்டி இருக்குது, அதில் இந்தியாவும் இருக்குது. சரிங்களா, 10 பயோஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் இருக்குது, அதுலேயும் இந்தியாவும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டடாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா, சரிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். என்னென்ன பேட்டர்ன்ஸில் வந்து உயிரினங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம் அரவுண்ட் த வேர்ல்டு. உலகம் முழுக்க இந்த அனிமல்ஸும் பிளான்ஸும் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை. Organism requires different sets of conditions for their optimum metabolism and growth. சரிங்களா, அனிமல்ஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கும் அதோடைய மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கும் ஆப்டிமம் டெம்பரேச்சர் கண்டிஷன் வேணும். ஸோ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் கண்டிஷனில் நிறையா அனிமல்ஸ் பிளான்ஸ் க்ரோத் ஆகுதுங்கிறாங்க. வித்தின் திஸ் ஆப்டிமல் ரேஞ்ச் a large numbers and a type of organisms are likely to occur, grow and multiply. The habitat conditions are determined by their latitudes and altitudes. சரிங்களா, இப்போ latitudes and altitudes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். latitudesனா என்ன, ஆல்டிடியூட்னா என்ன உங்களுக்கு தெரியும். latitudeனா வந்து கிடைமட்டமாக எந்த அளவுக்கு நீண்டு இருக்குதுன்னு பேர். ஆல்டிடியூட்னா உயரங்கள், எவ்வளோ உயரங்கள்லாம் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணுங்க. சரிங்களா, ரைட், ஓகே. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.